காலை வணக்கம். நீங்கள் அந்த செக் கேஸ் நடத்துவீங்களா? செக் கேஸில் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க? லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இல்லை, செக்கு வந்து இல்லை, என் கையெழுத்து இல்லை, அப்புறம் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, என்ன அப்புறம் வந்து நான் செக்யூரிட்டிக்கு தான் கொடுத்தேன், இதெல்லாம் டிஃபென்ஸ் எடுத்துருப்பீங்கள்ல. இது இல்லாமல் இன்னும் ஒரு புதிய கான்செப்ட் ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது வந்து ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 16-18, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 16-18, எம்எஸ் நாகபூஷன் வர்சஸ் டிஎஸ் நாகராஜா. இது என்ன ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அக்யூஸ்டு வந்து பிளாட் ஓனரு, கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து லீஸு கொடுறாரு, 9 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குறாரு, அப்புறம் 2500 வாடகை, 11 மாதம் அக்ரிமெண்ட்டு, 11 மாதம் முடிஞ்சிடுச்சு, காலி பண்ணல, அதனால் வந்து பணம் கேட்குறாங்க. பணம் கொடுக்குறது போல் 2015 மாதம் 8 அக்டோபர், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பரில் 3 செக்கு 2 லட்சத்துக்கு கொடுத்துட்டு 2016 3 லட்சத்துக்கு செக்கு கொடுக்குறாரு. செக்கு வந்து பேங்க்கில் போடுறாங்க. பணம் வந்து சரியாக அதில் அரேஞ்ச் பண்ணதுனால 138 வந்து தன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ ட்ரையல் நடக்குது. ட்ரையல் வந்து மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் நடக்குது. அதில் இவருக்கு வந்து பணம் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் வந்து 9 லட்சம் கட்ட சொல்லி காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. ரிவிஷன் போடுறாங்க. ரிவிஷன் டிஸ்மிஸ் ஆகிடும். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் டீப்பாக நீங்கள் படிச்சிங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலியே பண்ணலை வாடகை, 5 வருஷமாக காலி பண்ண. அப்போ 2500 வாடகை இருக்குல்ல, அந்த வாடகை எங்கே கழிக்கிறது? ஸோ அதனால் இது ஒரு 9 lakhs வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டு கிடையாது, பார்ஷியல் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டு. அது இல்லாமல் ஒரு அமௌண்ட் வேறு பேங்க்கில் டிபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி வருது இல்லையா, அதெல்லாம் மினிமைஸ் பண்ணி இவருக்கு வந்து இவர் ஏற்கனவே கட்டின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு ஜட்ஜ்மெண்ட்டை செட்டிஸ்ஃபைட் பண்ணிடுறாங்க. புரியுதா? இதனால் முழுசாக தெரிஞ்சு இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, 138 இன்னொரு கான்செப்ட் இருக்குது. லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது பார்ட் பேமெண்ட் செக்குக்கு அப்புறம் கொடுத்துருந்தீங்கனாலும் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் அது பார்ட்லி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டு தான்ட்டு நீங்கள் ஒரு ப்ளீ எடுக்கலாம், காம்பன்சேஷன் மினிமைஸ் பண்ணலான்றதை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவில் சூட்டில் கூட நீங்கள் செட்டப் பண்ணலாம். அவங்க மணி கிளைம் போடுறாங்கன்னா நீங்கள் செட்டப் இல்லை. கவுண்டர் கிளைம்ன்றது வேறு, அவன் தான் உங்களுக்கு பணம் தரணுன்றது. செட்டப் பண்ணுறது நான் இந்த பணம் எல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த மெட்டீரியல்லாம் என் பணம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது வந்து செட்டப். புரிஞ்சுக்கிங்க. காலை வணக்கம், நன்றி.